ஓகே, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஈஸியாக எடிட் பண்ண போகிறோம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ எடிட் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இதில் பிஎன்ஜிஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு பிஎன்ஜி வச்சு எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பிஎன்ஜிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து Pinterest ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஎன்ஜிஸ் இருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் இருக்கும். நீங்கள் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி கூட பிஎன்ஜியை கட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த பாயோட பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பாயோட பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பிஎன்ஜிஸை. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிஎன்ஜிஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க Pinterestலேருந்து. ஓகே, இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் கேலோட பிஎன்ஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. கேலோட பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா கேலோட பிஎன்ஜி நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணுறதா தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் வேறு ஏதாச்சும் இமேஜ் வச்சு எடிட் பண்ணதான் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே மேலே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் ஃபாண்ட்டெல்லாம் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும், ஃபாண்ட் இருக்கும். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏரோவை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு மேலே 3 லைன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இம்போர்ட் ஃபாண்ட்ஸில் போனீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபாண்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா dafont.com தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வீடியோக்கு மேட்ச் ஆகும். அதனால் நான் இந்த ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கேன். இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசி லிரிக் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் லிரிக் வந்து டைப் பண்ணியிருக்க மாட்டேன். அது பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீனாக கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் இருக்காது. அதனால் நான் வந்து CapCutல வந்து அந்த அனிமேஷன் க்ரியேட் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீனாக உங்களுக்கு தந்திருக்கேன் வீடியோவாக. அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணதுன்னு வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். வீடியோ மட்டும் கடைசியில் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, இந்த லிரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆட் பண்ண லிரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சேம் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு லிரிக் வரும். அந்த கடைசி லிரிக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கடைசி லிரிக் வர அந்த பிளேஸில் வந்து வச்சுக்கோங்க. அந்த ரெட் லைனில் வச்சுக்கோங்க. அந்த ரெட் லைனில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் வரும். மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். இதிலே தான் பார்த்தீங்கன்னா 2 லிரிக்கும் சேர்ந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் லிரிக் வரும், அடுத்து இன்னொரு லிரிக் வரும். இதை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க.
கரெக்டாக ஃபஸ்ட் லிரிக் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டியாக ஒரு ஸ்பேஸ் வரும், எம்டி க்ரீன் ஸ்க்ரீன் வரும். இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதில் சென்டராக ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து கட் பண்ணி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இப்போ ஒரே சேமாக வச்சுக்கோங்க. சேம் டியூரேஷனில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க 1 by 1. அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான் பிளெண்ட் பண்ணுறது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு குரோமோ கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குரோமோ கீ ஆட் பண்ணிங்கனாவே போதும், நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிளெண்ட் ஆகலையா எகைன் பார்த்தீங்கன்னா அதை குரோமோ கீழே வந்து போய்க்கோங்க. அதில் க்ரீன் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகிக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எகைன் பார்த்தீங்கன்னா குரோமோ கீழே வந்து போய்க்கோங்க. எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்து குரோமோ கீழே வந்து போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரோமோ கீழே போயிட்டு இல்லை க்ரீன் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளெண்ட் ஆயிரும். இப்போ இந்த குரோமோ கீயை காப்பி பண்ணி இன்னொன்றுலேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக லிரிக் கிடச்சிருச்சு. இதை வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இதில் வேணால் நீங்கள் பிஎன்ஜிஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இமேஜ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. செம்மையாக இருக்குது இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷேர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 FPS வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.